லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இருக்கான். கிட்டத்தட்ட 6000க்கு மேல பிசாசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேலை செய்யுது. இந்த பிசாசெல்லாம் அவனுக்குள்ள எப்படி போச்சு அப்படின்னா, ஏதோ உன்னை நம்பிட்டான். பிசாசு அவன் காதுல வந்து பேசும் பொழுது இயேசுவை எப்படி வனாந்தரத்துல கூட்டத்துல பேசினானோ, அந்த மாதிரி பிசாசு சில நேரங்களில் நம்ம காதுகளில் பேசும் பொழுது அது நம்மளுக்கு இனிமையா தோன்றுது. வேதத்துக்கு புறம்பா இருந்தாலும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பக்க வழியில பிசாசு நபர்கள் மூலமா வந்து கிறிஸ்தவர்களை வீழ்த்தி அவங்களை எழுந்திருக்க விடாமல் பண்ணிடுறான் அவன். இந்த பிசாசு பிடித்த மனிதன் இப்படிதான் ஏதோ ஒரு விதத்தில் விழுந்துட்டான், குடும்பத்தை விட்டு தூரமாக போயிட்டான். இப்படி தூரமாக போன இவனுக்கு அதிகமாக பிரச்சனை எங்கே இருந்துச்சுன்னா, தெளிவில்லாத புத்தியை பிசாசு கொடுத்துட்டான், மென்டல் டார்ச்சர். அவனை விட்டு பிசாசு போன உடனே அவனுக்கு நடக்கிறது என்னன்னா, புத்தி தெளிஞ்சிருச்சு. அவன் பிசாசு இவன் வாழ்க்கையில் புகுந்து இவன் புத்தியை ஒரு மாதிரி அந்தகாரம் பண்ண உடனே இவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணானா, வீட்டை விட்டு வெளியே வந்தான். குடும்ப பிரச்சனை வந்துருச்சு. வீட்டை விட்டு எங்க வெளியே வந்தானா, அவன் நிலத்தை விட்டு, அவன் இதுவரை எங்க ஆளுகை செய்யணுமோ, எந்த வீட்டில் இருக்கணுமோ, எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்தை விட்டு இவன் புறப்பட்டான். அவனுடைய ஆளுகையை இழந்துட்டான், அவனுடைய குடும்பத்தை இழந்துட்டான், உறவை இழந்துட்டான், அவன் செய்த தொழிலை இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்து எங்க வந்தானா, சுடுகாட்டில் வந்து உட்காந்துட்டான். சுடுகாட்டில் வந்து உட்காந்து தான் யாருன்றதை மறந்துட்டான், தனக்கு என்ன இருக்குதுன்ற மறந்துட்டான், தன்னை காயப்படுத்திட்டான், மற்றவங்களையும் காயப்படுத்துறான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்ததுன்னு வேதம் சொல்லுது. அப்போ அந்த அளவுக்கு பிசாசு பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, இந்த அளவுக்கு மனுஷனை மாத்திரும், அந்த அளவுக்கு அவனை தூரம் கொண்டு போயிடும். பாவத்தினுடைய விளைவு வீரியம் என்னன்னு சொல்றாரு. பாவம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்குள்ள பிரவேசிச்சுன்னா அழிவை உண்டு பண்ணுன்னு சொல்றாரு. அந்த அழிவை உண்டு பண்ணிட்டு இருக்கிற அந்த மனுஷன் மீது தகப்பன் எப்படி மனதருக்கமா இருக்கிறாருன்னு சொல்றாரு. அவனுடைய வருகைக்காக எப்படி காத்திருக்கிறாருன்னு சொல்றாரு. அவனை தேடி அவனுடைய உள்ளம் எப்படி பதைக்கிறது அப்படின்லாம் சொல்லப்படுது. அதனால தான் அவன் கேட்ல வரும் பொழுதே ஓடுறாரு, கட்டி அணைச்சு அழுகிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமானதை உன்னை சூஸ் பண்ணிட்டான் அவன். சொல்லுங்க, சரியானதை தேர்ந்தெடுக்க. இது 10வது எக்ஸாம் இல்லை, 3 ஆப்ஷன் கொடுத்து சரியானதை தேர்ந்தெடுங்கன்னு சொல்றது. 2 ஆப்ஷன். அந்த 2 ஆப்ஷன்லையும் அவர் சொல்லியே கொடுத்துறாரு, இது நல்ல வழி, இது கெட்ட வழி, நீ எதை சூஸ் பண்ணுற, நான் கெட்ட வழியே சூஸ் பண்ணிக்கிறேன்றான் ஆதாம். நான் தேவன் வந்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு சொன்னாலும் நம்மளால் அதை சூஸ் பண்ண சில நேரங்களில் முடிவது இல்லை.